ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பசங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள், அப்படி பிரியாணி மாதிரி இருக்குது. இது நார்மல் அரிசியில் தான் நான் செஞ்சது. இதுக்கு நான் ஜீரக சம்பா, பாஸ்மதி எந்த அரிசியுமே போடலை. பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக ரொம்பவே அழகாக வந்திருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதற்கு நான் 3 வகையான வெஜிடபிள் எடுத்துருக்கிறேன். முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நான் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணனதும் அதையே போட்டு அதில் ஆயில் ஊற்றி 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதே மாதிரி கொஞ்சோண்டு கல்பாசியும் போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி மசாலா சோத்துக்கெலாம் ரொம்ப கம்மியாகவே போடுங்க. ரொம்ப மைல்டாக இருக்கும். அதிகமாக மசாலா போட்டோம்னா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பாடு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ அதுலேயே நான் உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மல்லித்தலையும் புதினா தலையும் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நான் ஹையில் வச்சுட்டேன், அதனால் லைட்டாக அடியில் பிடிச்சிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு தயிரையும் ஊற்றிக்குங்க. தயிரையும் ஊற்றி இதுலேயே நல்லா வதக்குங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அப்புறம் இதில் நான் கரம் மசாலா தூள், நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான், பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசாலா தூள் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க போய் சேனல் பேஜில் போய் பாருங்கள். அப்புறம் இதற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சாம்பார் மிளகாய் தூள், அதான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கிறேன், செலவு தூள். அப்புறம் இதில் பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கிற கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நான் சாப்பரில் தான் நல்லா எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ரொம்பவே குட்டியாகவே கட் பண்ணிக்கிட்டேன் வெஜிடபிள்ஸ்லாம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் பசங்க எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ தண்ணி இதற்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதி வரட்டும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் நான் 2 விசில் ஹையில் வச்சு சிம்மில் ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷு எக்கு கிரேவியும் நான் தயிர் சட்னியும் தான் செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு காலையில் ஸ்கூலுக்கு போகும்பொழுது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.